கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உறவினர்கள் 31 பேருக்கு அரசு வேலை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பள்ளிக் கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, பதிவுத்துறை உள்ளிட்ட துறைகளில் இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், காவலாளி உள்ளிட்ட வேலைகளுக்கான பணி ஆணை வழங்கல். கரூரில் 31 பேருக்கு அரசு வேலைக்கான பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் ஒருவருக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை. சாந்தி என்பவருக்கு கருணைத் தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். கரூர் துயர நிகழ்வில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியின் போது கண்கலங்கிய முதலமைச்சர் விஜய் கண்ணீர் விட்டு கதறி அழுதவர்களை அரவணைத்து ஆறுதல் கூறினார். கரூர் மாவட்டம் மணவாசி பகுதியில் 1700 கோடி ரூபாய் மதிப்பில் தோல் அல்லாத காலணி உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் விஜய் தொழிற்சாலை மூலம் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. கடந்த திமுக ஆட்சியில் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஊழல், லஞ்சம் நடந்துள்ளதாக முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சியில் எந்த ஒரு துறையிலும் ஒரு பைசா கூட லஞ்சம், ஊழல் இல்லை என பெருமிதம். சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்ட் என சொன்னவுடன் திமுகவினர் ஓட்டமெடுத்து வருவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றியது போல கடந்த திமுக ஆட்சி நடந்ததாக விமர்சனம். தாவேக ஆட்சி அமைந்ததில் இருந்து வழக்குகளுக்கு பயந்து செந்தில் பாலாஜி, ஏவா வேலு உள்ளிட்டோர் ஓடி ஒளிந்துவிட்டதாக முதல்வர் விஜய் விமர்சனம். வெளிநாட்டிற்கு சென்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நான் சொல்லவில்லை என்றும் பகடி. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து தப்பி ஓடியது யார் என கரூர் மக்களுக்கு தெரியும். முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு ஓடு 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 என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் தளத்தில் பதிலடி. கரூர் சம்பவத்தின் போது மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களை சந்திக்காமல் ஓடிப்போனவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் ஓடி ஒளிந்தவன் அல்ல என கரூரில் மக்கள் சந்திப்பின் போது முதல்வர் விஜய் பேசிய நிலையில் தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பதிலடி. குறை சொல்வதற்கே ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. டாக்லெஸ், ஒர்க் மோர், இதுதான் நம்ம பாலிசி என பகவதி பட வசனத்தை பேசி காட்டிய முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. உறவு இல்லை என திமுக அதிமுக இடைத்தேர்தலில் நிரூபிக்குமா எனவும் கேள்வி. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக ஆட்சிக்கு வந்ததை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என கரூரில் முதல்வர் விஜய் பேச்சு. வரப்போகும் இடைத்தேர்தலில் திமுகவை நல்லா வெளுத்து விடுங்க என்றும் வேண்டுகோள். காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா விஸ்வரூபத்தை பார்த்த திமுகவிற்கு முதலமைச்சர் விஜய் எம்மாத்திரம். தாவேக அரசின் விஸ்வரூபத்தை இனிமேல்தான் பார்ப்பீர்கள் என பேசிய முதலமைச்சர் விஜய்க்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பதிலடி. இடைத்தேர்தல் காரணமாகவே கரூருக்கு சென்றுள்ளார் முதலமைச்சர் விஜய். கரூருக்கு குறித்த நேரத்திற்கு சென்றது போன்று அன்றும் சென்றிருந்தால் இதுபோன்ற துயரம் நிகழ்ந்திருக்காது என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். தொகுதி மறுவரையறைக்கு தமிழ்நாடு எப்போதும் ஒத்துக்கொள்ளாது. கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் உறுதி.
கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் தியாகத்தை அனுசரிக்கும் வகையில் நினைவு தூண் அமைக்கப்படும். கரூரில் மக்கள் சந்திப்பில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தன் மீதான தவறுகளை மறைக்கவே திமுக மீது குற்றம் சாட்டுகிறார் முதலமைச்சர் விஜய். கரூர் துயரத்தின் போது விஜய் பயந்து ஓடியதே ஒரு நினைவு சின்னம்தான் என்றும் சிவசங்கர் சரமாரி விமர்சனம். அண்ணா பிறந்த நாளன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அமலாக்கப்படும். தீய சக்தியைப் போல் ரியல் தாய்மாமன் அல்ல, நான் ரியல் தாய்மாமன் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. காவிரி விவகாரத்தில் துரோகம் செய்ததே திமுக தான். துரைமுருகன் காவிரி விவகாரத்தை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை ஒரே சாட்சி துரைமுருகன் தான் என்றும் கருத்து. தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்தவர் கருணாநிதி. திமுகவின் அனைத்து சொத்துக்களும் பெங்களூரை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளி ஒன்றில் முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய விவகாரம். தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவு. வகுப்புவாதம் சார்ந்த செய்திகளை பரப்புதல், அதுபோன்ற விழாக்களை நடத்துதல் போன்றவற்றை பள்ளி வளாகங்களில் கட்டாயம் அனுமதிக்க கூடாது. பள்ளி வளாகங்களை கல்வி சாராத நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட விரிவான அறிவுரைகளை வெளியிட்ட பள்ளி கல்வித்துறை. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை. வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டமன்ற செயலாளர் மற்றும் முதலமைச்சர் விஜய் ஆகியோர் பதிலளிக்குமாறு நோட்டீஸ். கோவை தெற்கு தொகுதி தேர்தல் வெற்றி தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எந்த தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினரை எதிர்த்து வாக்காளர் வழக்கு தொடர முடியாது. அப்படி அதற்கு அனுமதித்தால் பல்வேறு சிக்கல்கள் உண்டாகும் என நீதிபதி கருத்து. ஹூண்டாய் நிறுவன முதலீடு நம் மாநிலத்தின் கைவிட்டு போகக்கூடிய ஒரு அச்சமான சூழல் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உடனடியாக ஹூண்டாய் நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தையை ஃபாஸ்ட் ட்ராக் செய்து முதலீடை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 27 மாவட்டங்களில் சுரங்கத்துறை துணை இணை இயக்குநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மாற்றம். அமைச்சர் டி. கே. பிரபு அதிரடி உத்தரவு. அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள குறைபாடுகளை களைய 50 ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் நியமனம். சுகாதாரம், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட புகார்களை சரி செய்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் உத்தரவு. ஊழலை ஒழிப்பதாக மைக் முன்பு பேசுபவர்கள் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடர்புடைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிருப்தி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இரும்பு வியாபாரி வீட்டில் GST அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. காலை முதலே நடந்த சோதனையில் 8,79,00,000 ரூபாய் பறிமுதல் செய்ததாக தகவல். கள்ளக்குறிச்சியில் பட்டா மாற்றம் செய்வதற்கு பரிந்துரை செய்ய 2,500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் முதுநிலை உதவியாளர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்து கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் அதிகரித்து 6 ரூபாய் 55 காசுகளாக நிர்ணயம். மழைக்காலம் ஆரம்பித்த நிலையில் முட்டையிடும் கோழிகளின் எண்ணிக்கை குறைந்ததால் விலை அதிகரிப்பு.
மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் கருப்பு தின ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் முழக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சதுரகிரி கோவிலுக்கு சில பக்தர்களுக்கு நாளை முதல் 4 நாட்கள் அனுமதி. ஆடி மாத பிரதோஷம் அமாவாசையை முன்னிட்டு அனுமதி அளித்தது வனத்துறை. ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் பவனி. மின்னும் வைர கிரீடம் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுடன் தங்கத்தேரில் எழுந்தருளிய காமாட்சி அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம். அமெரிக்காவின் விண்வெளி கழகமான நாசாவில் பணியாற்றும் இந்திய வம்சாவளி வீரர் அனில் மேனன் வரும் 14ஆம் தேதி விண்வெளிக்கு பயணம். சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் சென்று 8 மாத காலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வு மேற்கொள்கிறார். இந்திய கடற்படையில் இணைகிறது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன INS மகேந்திரகிரி போர் கப்பல். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இணைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை தகாத வார்த்தைகளால் திட்டி பேப்பரை கிழித்து வீசி எறிந்து மனுதாரரால் பரபரப்பு. வழக்கறிஞராக ஆஜரான மனுதாரர் உடனடியாக விசாரணை அறையில் இருந்து வெளியேற்றம். ஐந்தாவது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். 3-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி தொடரை வென்றுள்ள நிலையில் இந்தியா ஆறுதல் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி அபார வெற்றி. பெல்ஜியம் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தல். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. 6-4, 6-4, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் இத்தாலி வீரர் சின்னர் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். விம்பிள்டன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வெற்றி. பிரிட்டன் வீரர் ஆர்தர் வெரியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல்.